டேட்டாவும் செயற்கை நுண்ணறிவும் பற்றிய பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் கணினி துறை இணை பேராசிரியர் மற்றும் இணை துறை தலைவர் முனைவர் பி. சண்முகப்பிரியா அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். மேடம், இப்ப நம்ம எங்க பார்த்தாலுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வார்த்தையை யூஸ் பண்றாங்க. பேப்பர் தந்தாலும் சரி, சோஷியல் மீடியா தந்தாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன சார்? ஆக்சுவலாக செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதோட தமிழாக்கம். இதில் செயற்கை நுண்ணறிவுன்றது கணினி அறிவியலோட ஒரு மேம்பட்ட துறை அப்படின்னு பார்க்கப்படுது. எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, மனிதர்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம், கவனிக்கும் திறன், கற்கும் திறன் மற்றும் முடிவெடுக்கும் திறன், இதோட எந்திரமயமாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு அடிப்படையா பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்னு சொல்லப்படுற மென்பொருட்கள் வந்து மனிதர்கள் கொடுக்குற கட்டளையை அப்படியே செய்யும். ஆனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது தரவுகள் அப்படின்னு சொல்லப்படுற டேட்டாக்களை கொண்டு தானாவே அது வந்து கற்றுக்கொண்டு புதிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அது தன்னை மாட்டிக்கிட்டு அதுக்கான விஷயத்தை வந்து செயல்படும். ஸோ இது மனித மூளையோட செயல்பாட்டை வந்து பிரதிபலிக்கிறதுக்காக முயற்சியை வந்து செய்யுது. இந்த விதத்துல தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வித்தியாசப்படுது. இதுக்கு 3 முக்கிய விஷயங்கள் இருக்குது. முதல்ல லேர்னிங் அப்படின்னு சொல்லப்படுற கற்றல், இரண்டாவதாக ரீசனிங், அதாவது காரணம் அறிதல், எதுக்காக இதை செய்யறோம் அப்படின்ற காரணம், மூன்றாவது வந்து செல்ஃப் கரெக்ஷன், சுய திருத்தம். இது 3 தான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லப்படுற இந்த செயற்கை நுண்ணறிவோட தூண்களா பார்க்கப்படுது. ஸோ இது வந்து இன்றைய காலகட்டத்தில் எல்லா துறைகள்லையுமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதோட கீ ரோலை வந்து பிளே பண்ணுது, முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். மேடம், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு எப்படி வேலை செய்யுது? ஏஐன்றது வந்து இப்போ மக்கள் மத்தியில் வந்து அது ஒரு பெரிய மாயாஜாலம் அப்படின்ற ஒரு பிரம்மை இருக்கு சார். ஆனால் இது ஒரு பெரிய மாயாஜாலம்லாம் இல்லை. இது வந்து கணிதம் மற்றும் புள்ளி விவரம் அப்படின்னு சொல்லப்படுற மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அடிப்படையிலான ஒரு செயல்பாடு தான். இதில் வந்து 4 விதமான ப்ராசஸ் வந்து நம்ம நடைபெறும். முதல்ல பார்த்தீங்கன்னா தரவு சேகரிப்பு, டேட்டா கலெக்ஷன். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு படத்தை காட்டி இது வந்து யானை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அந்த தரவுகளை நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் அது வித்தியாசப்படும். முதல்ல வந்து யானை படங்கள், ஆயிரக்கணக்கான யானை படங்களை வந்து அதுக்கு நம்ம வந்து இன்புட்டா கொடுப்போம். அந்த இன்புட்டை வந்து அது யானைன்னா இப்படிதான் இருக்கும், இவ்வளோ பெரிய உருவம் இருக்கும், இப்படி சின்ன கண்கள் இருக்கும், பெரிய காது இருக்கும், தும்பிக்கை இருக்கும் அப்படின்றத அது நிறைய தரவுகள் நம்ம கொடுக்கறது மூலியமா முதல்ல அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அந்த டேட்டாவை. ரெண்டாவதா நம்ம அல்காரிதம் வந்து டிசைன் பண்ணுவோம். அல்காரிதம்ன்றது வந்து எப்படி படிப்படியா எப்படி அது வந்து அந்த ப்ராசஸ் செய்யணும் அப்படின்றதுக்கான விதிமுறைகள். சோ இந்த அல்காரிதம் வந்து அந்த படத்துல இருக்கிற பொதுவான விஷயங்கள், அந்த நான் சொன்ன மாதிரியான தும்பிக்கை, காது அப்படின்ற விஷயங்களை வந்து அது பிரிச்சு ஸ்டோர் பண்ணிக்கும். மூணாவது மாடல் பில்டிங் அப்படின்னு சொல்லப்படுறது. இது வந்து கற்றுக்கொண்ட விஷயங்களை வச்சு ஒரு மாடலை அது டெவலப் பண்ணிக்கும். அதுக்கு அடுத்தது கடைசியா ப்ரெடிக்ஷன், கணிப்பு அப்படின்னு சொல்றது. சோ இப்போ இந்த மாதிரியான பெரிய காதுகள், பெரிய தந்தம், சின்ன கண்கள், தந்தம் இதெல்லாம் இருந்ததுன்னா இது 90% இல்ல 99% யானைதான் அப்படின்னு அது உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா நமக்கு கணிச்சு சொல்ற விஷயம் தான் இந்த ஏஐ வந்து செய்து சார். மேடம், மனுஷனுக்கும் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? சார், மனித புத்திசாலித்தனம் அப்படின்றது வந்து உயிரியல் சார்ந்த விஷயம், பயாலஜிக்கல் ஃபேக்டர்னு நம்ம சொல்றோம். ஆனா ஏஐ அப்படின்றது வந்து குறியீடுகள் மற்றும் எண்கள் சார்ந்தது, டிஜிட்டல் மயமா நம்ம அதை வந்து பாக்குறோம். மனிதர்கள் வந்து ஒரு நேரத்துல ஒரு வேலையை சிறப்பா செய்ய முடியும். ஆனா ஏஐயால ஒரே நேரத்துல கோடிக்கணக்கான தரவுகளை அலச முடியும். இருந்தாலும் மனுஷங்க கிட்ட இருக்கிற உணர்ச்சிகள், எமோஷன்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து சுய உணர்வு, கான்சியஸ்னஸ் இப்ப இருக்கிற அந்த ஏஐ கிட்ட இல்ல. சோ இந்த விதத்துல தான் ஏஐ வந்து மனிதர்கள் கிட்ட இருந்து வித்தியாசப்படுது சார். மேடம், செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் மற்றும் நியூரல் நெட்வொர்க்கிங், இந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம எப்போ ஏஐ பத்தி படிச்சாலுமே யூஸ் பண்றாங்க. இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? இது எல்லாமே வந்து செயற்கை நுண்ணறிவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அப்படின்னாலும் இது எல்லாமே ஒண்ணு இல்ல சார். இதெல்லாம் ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடையவை அப்படின்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம். இதை எளிதா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வட்டத்திற்குள்ள இருக்கும் சிறிய வட்டங்களா இதை நம்ம வந்து யூகிச்சுக்கலாம். செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது வந்து ஒரு பெரிய குடை போன்ற ஒரு அமைப்பு. மனிதனை போலவே சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் கொண்ட ஒரு கணினி அமைப்பை உருவாக்குறது தான் வந்து அந்த செயற்கை நுண்ணறிவு. உதாரணமா இப்ப ரோபோக்கள் நம்ம யூஸ் பண்றது, சிரி
அதெல்லாம் வந்து செயற்கை நுண்ணறிவோட உதாரணங்களா நம்ம பார்க்கலாம். மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஏஐயோட ஒரு பகுதி. இதுல கணினிக்கு நம்ம நேரடியா ஒரு விதியை சொல்லி கொடுக்காம தரவுகளை, அதாவது டேட்டாவை வச்சு அதுல இருந்து அதையே கத்துக்க வைக்கிற ஒரு முயற்சி தான் வந்து மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணமா இப்ப மின்னஞ்சல்ல வந்து நம்ம ஸ்பாம் மெயில்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து தானாவே பிரிக்கக்கூடிய அறிவு வந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து மெஷின் லேர்னிங்கோட பாசிபிலிட்டிஸ் தான். அடுத்தது நியூரல் நெட்வொர்க். இந்த நியூரல் நெட்வொர்க்னு சொல்லப்படுறது வந்து மனித மூளையோட அமைப்பு எப்படி இருக்குமோ அதே போலவே அது வந்து செயல்படுறதுக்கு முயற்சி செய்யும். ஸோ இது எப்படி மனித மூளையில வந்து நிறைய நியூரான்கள் தகவல்களை வந்து கடத்துதோ அதே போல இதுவும் தகவல்களை அடுக்கடுக்கா லேயர்ஸா அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அலசி ஆராயும். டீப் லேர்னிங்னு சொல்றது வந்து மெஷின் லேர்னிங்கோட ஒரு மேம்பட்ட வடிவம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து பல அடுக்கு நியூரல் நெட்வொர்க்ஸ்க்கு பயன்படுத்துறாங்க. மிக சிக்கலான தரவுகள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து புகைப்படங்கள் இல்ல வித்தியாசமான குரல்கள், வேற வேற இடத்துல வேற சீதோஷ்ண நிலையில எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறது பகுத்து பார்க்கறது வந்து வித்தியாசம் நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ அந்த நேரத்துல இந்த டீப் லேர்னிங் மாடல் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப சுலபமா இந்த வேலையை வந்து செய்யக்கூடியது. ஸோ இது வந்து மெஷின் லேர்னிங்கோட ஒரு எக்ஸ்டென்ஷனா நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்தது வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இது வந்து டீப் லேர்னிங்ல வந்து ஒரு வகை. கோடிக்கணக்கான வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்கள் வந்து இதுல பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கும். மனுஷங்கள மாதிரியே இது வந்து மொழி நடைய புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரியா பதில் சொல்லும். ஸோ இது மாதிரி நிறைய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து நம்ம தேவைக்கேத்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். மேடம், ஒரு செயற்கை நுண்ணறிவு செயலியை உருவாக்க நம்ம என்னென்ன மென்பொருள் மொழிகளை கற்க வேண்டும்? சார், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் போது நிறைய மொழிகள் பிரபலமா இருக்கு. அதுல வந்து ரொம்ப முக்கியமான மொழி அப்படின்னு பார்த்தோம்னா பைத்தான், அந்த லாங்குவேஜ் தான். இது வந்து ஏஐ உலகின் ராஜா அப்படின்னு சொல்லப்படுது. கத்துக்கிறதுக்கு மிகவும் எளிமையானது. இது வந்து ஏஐக்கு தேவையான பல லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லப்படுற கருவிகளை வந்து உள்ளடக்கியது. எடுத்துக்காட்டாக டென்சார்ஃப்ளோ, பைடார்ச் அப்படின்ற லைப்ரரிஸ்லாம் அதுக்குள்ளேயே உள்ளடக்கப்பட்டு இருக்குது. ஆர் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜும் நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து முக்கியமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லப்படுற புள்ளி விவரங்கள் மற்றும் தரப்பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லப்படுற டேட்டா அனாலிட்டிக்ஸ், இந்த ரெண்டு வேலையும் சிறப்பா செய்யறதுக்கு ஆர் லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். மூணாவதா ஜாவா, C++ அப்படின்ற மென்பொருள் லாங்குவேஜஸும் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இது வந்து அதிவேகமா செயல்படக்கூடிய செயலிகள் நம்ம உருவாக்குறோம் இல்லையா? இப்ப நம்மளோட கைபேசியிலேயே வந்து நிறைய செயலிகள் வந்து அதிவேகமா யூஸ் பண்றோம். அந்த மாதிரியான செயலிகள் எல்லாம் உருவாக்குறதுக்கு இந்த ஜாவா, C++ போன்ற ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அந்த லாங்குவேஜஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம் சார். இந்த மாதிரியான நிறைய லாங்குவேஜஸ் வந்து ஏஐயோட டெவலப்மெண்ட்ல நம்ம யூஸ் பண்றோம் சார். மேடம், இப்போ ஒரு ஏஐ ஆப்ல நான் கொஸ்டினை டைப் பண்றேன்னா கொஞ்சம் கழிச்சு ஆன்சர் வருது. எஸ். இதோட பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குது? இது பாத்தீங்கன்னா நம்மளோட யூசர் எண்ட்ல இருந்து நம்ம வந்து கொஸ்டினை மட்டும் தான் இன்புட்டா கொடுப்போம். இது பின்னாடி நடக்கிற விஷயங்கள் பொதுவா 4 விஷயமா பார்க்கப்படுது சார். முதல்ல வந்து டோக்கனைசேஷன், புரிதல். நீங்க அனுப்புற வாக்கியத்தை வந்து ஏஐ முதல்ல எண்களாவும் சிறு துண்டுகள்னு சொல்லப்படுற டோக்கன்ஸாவும் உடைச்சிக்கும். நம்ம கொடுக்கிற பெரிய வாக்கியங்களை அது சின்ன சின்ன துண்டுகளா உடைச்சிக்கும். அடுத்தது ரெண்டாவது வந்து ப்ராசஸிங், தேடுதல் வேட்டையை அது வந்து செய்யும். இதுதான் ஏற்கனவே நம்ம கத்துக்கிட்ட கோடிக்கணக்கான தரவுகள் அது கிட்ட இருக்கும் இல்லையா? அதை வச்சு உங்க கேள்வியை ஒப்பிட்டு பார்க்கும். அது எது வந்து அதுக்கான தகுந்த பதிலா இருக்கும் அப்படின்றத அது முடிவு செய்யறதுக்கான அந்த லெவல். மூணாவதா வந்து ப்ரெடிக்ஷன், கணித்தல். இந்த வார்த்தைக்கு பிறகு எந்த வார்த்தை வந்தா சரியா இருக்கும் அப்படின்றத கணித ரீதியா அது வந்து கணக்கெடுக்கும். ஒரு வாக்கியத்துக்கு அந்த வாக்கிய அமைப்பை வந்து அது முடிவு பண்ற அந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்து கணித்தல். கடைசியா நமக்கு கொடுக்கிறது தான் அந்த ஜெனரேஷன், பதில் அளித்தல். அந்த பதில் அளிக்கும் போது இறுதியா அது என்ன கணிப்புகள் எல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்ததோ அதை வச்சு ஒரு வாக்கியமா தொகுத்து நமக்கு திரையில காட்டும் சார். இப்படிதான் வந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வந்து ப்ராசஸ் பண்ணும். மேடம், இப்போ ஒரு ஏஐ ஆப் சொல்ற பதில் சரியா தவறானு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏஐல வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல நமக்கு நம்பிக்கையோட தவறான பதில்களையும் அது தரும். நீங்க சொல்றது உண்மைதான். இது வந்து ஹாலூசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சரிபார்க்கறதுக்கும் நமக்கு வழிகள் இருக்குது. முதல்ல வந்து சோர்ஸ் வெரிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ், மூலத்தரவு. ஏஐ சொன்ன ஒரு தகவலை கூகுளில் இல்லது வந்து நம்ம நம்பகமான புத்தகங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அது கொடுத்த அந்த விடைகள் வந்து சரிதானா அப்படின்னு செக் பண்ணலாம். ரெண்டாவது மேற்கோள் கேட்பது. இந்த தகவலை எங்க இருந்து எடுத்த அப்படின்னு அந்த ஏஐ கிட்டயே நம்ம வந்து திரும்பவும் கேட்டோம்னா அது வந்து பகுத்து ஆராய்ந்து திரும்பவும் அந்த தரவுகளை வந்து தேடி பார்த்து நமக்கு வேற விதமான பதில்களை கொடுக்கும். இது ரெண்டாவது. மூணாவது வந்து குறுக்கு விசாரணை செய்வது. அதே கேள்வியை வேற விதமா திருப்பி திருப்பி கேட்டு பாத்தீங்கன்னா ஒரு முறையும் அது வந்து வித்தியாசமான பதில்களை கொடுக்கும். அப்போ அது கொடுத்த அந்த முதல் பதில் ஏன் தப்புன்றதுக்கான விடையும் நமக்கு அதுல இருந்தே கிடைக்கும். ஸோ
இப்படி தான் நம்ம அதை வந்து சரி பார்த்துக்க முடியும் சார். மேடம், ஒரு ஏஐ மொழிபெயர்ப்பு செயலி திரைக்கு பின்னால் எவ்வாறு வேலை செய்கிறது? இந்த மொழிபெயர்ப்பு செயலின்றத வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் ஆப் அப்படின்னு சொல்லுவோம் சார். இது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேலை செய்யுது. பழைய முறைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்போம். அது வந்து எல்லா இடத்துலையும் பொருந்தாது. இப்போ ஏஐ என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழு வாக்கியத்தை அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பதிலளிக்க தொடங்கும். ஒரு எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா 2 பொருள் அது வச்சிருக்கோம். ஒன்னு வங்கின்ற பொருள், இன்னொன்னு வந்து ரிவர் பேங்க்ஸ், நதிக்கரை அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ அது என்ன செய்யும்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கிற வார்த்தையை முதல்ல சரியா உள்வாங்கிக்கும். அதுக்கு முன் பின் இருக்கிற வார்த்தைகளை வச்சு அதோட அர்த்தத்தை அது தீர்மானிக்கும் சார். இதுதான் வந்து ஏஐயோட அந்த டிரான்ஸ்லேஷன் ஆப் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ன்ற ஒரு தொழில்நுட்பத்தின் மூலமா அதோட அறிவுத்திறனை வந்து நமக்கு வெளிப்படுத்தும். மேடம், ஏன் ஒரே கேள்விக்கு வெவ்வேறு செயற்கை நுண்ணறிவு ஆப்ஸ் வந்து வெவ்வேறு பதில தருது? செயற்கை நுண்ணறிவு செயலியில் பார்த்தீங்கன்னா சார் நமக்கு வந்து நிறைய விதம் இருக்குது சார். அதுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் டேட்டா, அதாவது இந்த பயிற்சி தரவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான காரணியாக நம்ம பார்க்கணும். ChatGPT ஒரு வித்தியாசமான தரவுகளில் படிச்சிருக்கோம். அதே கூகுள் ஜெமினி அப்படி பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு தரவுகளை படிச்சிருக்கோம். அதுக்கு நம்ம எந்த மாதிரியான இன்புட் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அது நமக்கு விடையளிக்கிற முறையும் மாறும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர்னு சொல்லப்படுற அந்த செயலியோட வடிவமைப்பு, அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்கணும். இதில் ஒவ்வொரு நிறுவனமும் வெவ்வேறு விதமா கணித சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுற அல்காரிதம்ஸை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ எந்த மாதிரியான அல்காரிதம் அவங்க ஃபாலோ பண்றாங்களோ அதை பொறுத்து அந்த விடையளிக்கிற முறை வந்து வித்தியாசப்படும். மூணாவதா வந்து பாதுகாப்பு விதிகள். எல்லா ஏஐ செயலிலுமே பாத்தீங்கன்னா தப்பான விஷயத்த வந்து சொல்லிடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப முனைப்பா இருப்பாங்க. அப்போ சில ஏஐக்கு சொல்லும் விடைகள் வந்து மிகவும் பாதுகாப்பாகவும் ரொம்ப சுருக்கமாகவும் இருக்கும். அந்த மாதிரி அதை வடிவமைச்சிருப்பாங்க. இந்த காரணங்களால தான் அது வந்து வித்தியாசமான பதில்கள் வந்து நம்ம வெவ்வேறு ஜிபிடி கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது சார். மேடம், செயற்கை நுண்ணறிவு துறையில ஆலன் டியூரிங் அவரோட பங்களிப்பு என்ன? சார், ஆலன் டியூரிங் அப்படின்னு சொல்றவர் வந்து இந்த ஏஐயோட ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்தவர். அவர் கணினிகளால சிந்திக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை முதல்ல எழுப்பினது ஆலன் டியூரிங் தான். ஸோ இந்த டியூரிங் டெஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து அவரோட பேரை ஒட்டி தான் அந்த டெஸ்டே வந்து பேர் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஒரு மனிதர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்திரத்தோட ஒரு மனுஷன் சகஜமா பேசி அது நமக்கு எதிரில் உரையாடுவது எந்திரம் தான் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த எந்திரம் வந்து புத்திசாலித்தனமானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இப்போதைய ஏஐ வளர்ச்சிக்கு அடிப்படையா நம்ம பார்க்கிறோம். 2ஆம் உலகப் போர்ல வந்து ஜெர்மன்ல ரகசிய குறியீடுகளை உடைக்கிறதுக்காக அவர் உருவாக்குன நவீன எந்திரம் தான் வந்து கணினிகளோட முன்னோடியா பார்க்கப்படுது. அதனாலதான் வந்து ஆலன் டியூரிங்க்கு இந்த ஏஐ ஜெனரேஷன்ல பெரிய பங்கு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம் சார். மேடம், உலகத்தோட முதல் ஏஐ டெக்னாலஜின்னா எதை சொல்லலாம்? 1956 உருவாக்கப்பட்ட லாஜிக் தியரிஸ்ட் அப்படின்ற சாஃப்ட்வேர், அதாவது மென்பொருள், அதுதான் வந்து முதல் ஏஐயா கருதப்படுது சார். இது மனுஷங்களை போலவே வந்து கணித தோற்றங்களை நிரூபிச்சிருக்குது. அந்த காலத்துல கணினிகள் வந்து எண்களை மட்டுமே கையாளுறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. ஆனா லாஜிக் தியரிஸ்ட் வந்து குறியீடுகளை வந்து முதல் முறையா அறிமுகப்படுத்துச்சு. குறியீடுகள்ன்றது வந்து இப்ப நம்ம சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து முதல்ல அறிமுகப்படுத்தினது வந்து லாஜிக் தியரிஸ்ட் தான். இது வந்து ஹியூரிஸ்டிக், அதாவது அனுபவ அறிவு விதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையை வந்து பயன்படுத்தி வேலை செய்யுது. ஒரு சிக்கலுக்கு தீர்வு காண்றதுக்கு பல வழிகள் இருந்தா அதுல எந்த வழி மிக சிறந்த வழி அப்படின்னு எப்படி வந்து மனிதர்கள் யோசிப்பார்களோ அதே போல ஒரு தேவையற்ற வழிகளை தவிர்த்து விட்டு சரியான வழியை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு யுக்தியா இதை வந்து பார்க்கப்பட்டது. ஸோ மக்கள் பயன்பாட்டுக்கு வந்ததுல பாத்தீங்கன்னா 1966 எலிசா அப்படின்ற ஒரு மென்பொருளும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இது வந்து ஒரு மனநல மருத்துவர் நம்மளோட பேசும்போது எப்படி பேசுவாரோ அது போல செயல்படும். இது டாக்டர் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் மூலமா ஒரு மனநல மருத்துவர்கிட்ட நம்ம ஒரு பேசுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கும். உதாரணமா நீங்க எனக்கு இன்னைக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே எலிசா வந்து ஏன் உங்களுக்கு தலைவலிக்குதுன்னு நினைக்கிறீங்க, எப்பல இருந்து உங்களுக்கு தலைவலிக்குது, உங்க தலைவலிக்கு எதெல்லாம் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேள்விகளை திருப்பி கேட்கக்கூடிய அளவுக்கு அதோட தரவுகள் வந்து அதுக்கு செலுத்தப்பட்டிருக்கும். அது மூலியமா அது வந்து செயல்படும்.
இதுதான் வந்து எலிசாவோட இதா நம்ம பார்க்கணும். இது வந்து பேட்டர்ன் மேட்சிங், அதாவது வடிவங்களை ஒப்பிடுதல் அப்படின்ற முறையை வந்து பயன்படுத்தியிருக்கோம். நம்ம பெனிஃபிஷியரிஸ்னு சொல்லக்கூடிய பயனர்கள் அவங்க சொல்ற வாக்கியத்துல முக்கியமான வார்த்தை எது அப்படின்றத அது கேப்சர் பண்ணிக்கும். கீவேர்ட்ஸ், நம்ம எந்த வார்த்தையை முக்கியமா பிரயோகப்படுத்துறோமோ அந்த வார்த்தையை அது கேப்சர் பண்ணிட்டு அதுக்கு ஒப்பிட்டு அந்த கேள்வியை வந்து மாற்றி அமைச்சு நமக்கான ஒரு சரியான கேள்வியா அது வந்து நமக்கு கொடுக்கும். அந்த கேள்வி பாத்தீங்கன்னா எதிரில இருந்து ஒரு மனிதர் நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி போலவே நமக்கு வந்து தோற்றம் அளிக்கும். இதுதான் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஏஐன்னு சொல்ற அந்த முதல் காலகட்டத்துல அப்படிதான் இது வந்து ஆரிஜினேட் ஆச்சு சார். மேடம், 2050 ஏஐ எப்படி வளர்ந்துருக்கும்? 2050 ஏஐ வந்து ஒரு வெறும் தொழில்நுட்பமா மட்டும் பார்க்கப்படுற விஷயமா இருக்காது சார். இது வந்து இன்றைய நாள்ல எப்படி நமக்கு வந்து ஒரு மின்சாரம், ஒரு இணையம், இதெல்லாம் வந்து நம்மளோட வாழ்க்கையில இருந்து பிரிக்க முடியாத ஒரு வாழ்வியல் அங்கமா மாறிடுச்சோ அதே மாதிரி ஏஐயும் மாறிடும். மனிதர்களுக்கு நிகரான புத்திசாலித்தனம் வந்து அதுகிட்ட இருக்கும். 2050 வந்து ஏஐ வந்து ஒரு மனுஷன் செய்யக்கூடிய எந்த ஒரு அறிவு சார்ந்த வேலையையும் அது வந்து தானாவே செய்யும். சிந்திக்கிறது, திட்டமிடுறது, புதிய விஷயங்களை வந்து தானாவே உருவாக்குறது, இந்த மாதிரியான வேலைகளை வந்து மனுஷனோடவும் வேகமா செய்யும். அந்த ஆற்றலை வந்து அது பெற்றிருக்கும். வளர்ந்த இந்தியா, விக்ஷித் பாரத் 2047 அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 100 ஆண்டுகளை கொண்டாடும் போது ஏஐ வந்து இந்தியாவோட பொருளாதார தூணா விளங்கும். இந்தியாவோட பொருளாதாரம் வந்து பெரிய மதிப்பை எட்டுறதுக்கு ஏஐ கட்டாயமா முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். இது வந்து ஏஐ ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அனைவருக்குமான கல்வி. கல்வியில வந்து இது வந்து முற்றிலுமான அடிப்படை தேவைகள், அதுக்கப்புறமா பல தரப்பினருக்கு இடையில இருக்கிற அந்த கல்வி வித்தியாசம், அதெல்லாம் வந்து இது வந்து ரொம்பவே குறைக்கும் சார். மருத்துவம், ஆரோக்கியம், இந்த மாதிரியான துறையிலையும் இதோட பங்கீடு வந்து அதிகமா இருக்கும். தனிப்பட்ட மருத்துவம், ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அவரோட ஆயுட்காலத்தை அதிகரிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இது ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படின்னா அவருக்கு வரக்கூடிய நோய்களை வந்து முன்பாகவே கணிக்கும். அதனால அவர் வந்து ப்ரிடிக்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவர் வந்து அவரோட நோய்களை வந்து சரி பண்ணிக்கக்கூடிய வகையில இது வந்து உதவி பண்ணும். ரெண்டாவது, நானோ ரோபாட்கள் யூஸ் பண்ணி ரத்த நாணங்களுக்குள்ளேயே சென்று நோய்களை கண்டறிந்து குணப்படுத்தக்கூடிய சின்ன சின்ன ரோபோக்கள் கூட பயன்பாட்டுக்கு வந்துடும். அதெல்லாம் இப்ப ஆராய்ச்சி அளவுல இருக்குது. அதே மாதிரி தனிப்பயனாக்கப்பட்ட மருத்துவம்னு சொல்றது ஒருத்தரோட மரபணுவுக்கு, அந்த ஜீனோம்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து எந்த மருந்து அவருக்கு வேலை செய்யும். இப்போ வந்து உங்களுக்கு வேலை செய்யற மருந்து வந்து எனக்கு ஒத்துக்காது, அந்த மாதிரி இல்லாம ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு அவரோட அந்த ஜீன் பேஸ் பண்ணி எந்த மருந்து வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத பொறுத்து இது வந்து அவருக்கு நம்ம மருந்து பரிந்துரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். தினசரி வாழ்க்கையில நம்மளோட அந்த போக்குவரத்து அப்படின்றதும் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இப்ப நம்ம பாக்குறோம். சோ தன்னியக்க வாகனங்கள், அட்டானமஸ் வெஹிக்கிள், ஓட்டுநரே இல்லாத கார்கள் வந்து வந்துரும் 2050. அது வந்து இப்பவுமே இருக்குது, இருந்தாலும் கூட அது வந்து ரொம்ப சாதாரணமாயிடும். இப்போ மாதிரியான எங்கேயோ ஒரு இடத்துல அது அந்த நிகழ்வை நம்ம பார்க்காம பல இடத்துல வந்து இது ரொம்ப சாதாரணமா பார்க்கப்படும். இதனால சாலை விபத்துக்கள் வந்து கிட்டத்தட்ட 90% வந்து குறையும் சார். இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸ்மார்ட் இல்லங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, வீட்டுல இருக்கிற பொருட்கள் வந்து நம்ம தேவைகளை முன்கூட்டியே அறிந்து அது செயல்படும். உதாரணமா சொல்லணும்னா உங்களோட உடல்நிலைக்கு ஏற்ப அது வந்து உணவு சமைக்கும் ஒரு ஏஐ சமையலறைகள் கூட வந்து எதிர்காலத்துல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வேலை வாய்ப்பு மற்றும் கல்வி, அந்த துறையில பார்த்தோம்னா கல்வி ஒவ்வொரு தனிப்பட்ட மாணவருக்கும் வித்தியாசமான கற்கும் ஆற்றல் இருக்கும். அதை பொறுத்து ஏஐ வந்து இண்டிவிஜுவல் ஏஐ டியூட்டர் ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட், ஒரு தனிப்பட்ட மாணவனுக்கும் அவனோட புரிதல் திறனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஏஐ ஆசிரியர் வடிவமைக்கப்படும். இதுவுமே கூட நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். வேலைகள் அப்படின்னு பார்த்தா மனிதர்கள் வந்து சில சலிப்பூட்டும் வேலைகளை வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஏஐ சுலபமா செஞ்சு முடிக்கும். சவால்களா நம்ம பார்க்கறது அப்படின்னு சொன்னா பிரைவசி, நம்ம பத்தின எல்லா விஷயமும் வந்து அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுனால தகவல் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சவாலா மாறிடும். இதையும் நம்ம வந்து கட்டாயம் பார்த்துக்கணும். ஸோ மனித எந்திர இணைப்பு, எலான் மஸ்க் நியூரல் லிங்க், அது மாதிரியான தொழில்நுட்பங்கள் மூலம் மனித மூளையையும் கணினியையும் நேரடியாக தொடர்பு கொள்ளும் நிலை வந்து உருவாகலாம். ஸோ மொத்தமா சொல்லணும்னா 2050 ஏஐ நமக்கு 2வது மூளையா, செகண்ட் பிரெயின் போல செயல்படும். இது மனிதனுக்கு உழைப்பை குறைத்து வாழ்க்கை தரத்தை அதிகமா உயர்த்துற நிலைக்கு நம்மள வந்து கொண்டு செல்லும் சார். எந்த படத்துல பார்த்தாலுமே ஒரு ஏஐக்கான ரெஃபரன்ஸ் இருக்கு. ஏஐ ஏதோ ரோல்ல ப்ளே பண்ண மாதிரி இருக்கு. இப்ப சினிமால பாக்குற ஏஐக்கும் நிஜ வாழ்க்கையில் இருக்க ஏஐக்கும் என்ன வித்தியாசம்? கட்டாயமா சார், இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சந்தேகம். சினிமால காட்டுற ஏஐ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம சினிமா தனமாவே இருக்குதுன்னு சொல்லலாம்.
ஏன்னா சினிமால காட்டுற ஏஐக்கு வந்து கோபம், காதல், பொறாமை அந்த மாதிரி உணர்ச்சிகள் வந்து இருக்கும். ஆனா நிஜத்துல வந்து ஏஐக்கு எந்த உணர்ச்சியுமே இருக்காது. அதுக்கு வலி தெரியாது, மகிழ்ச்சி தெரியாது. அதுக்கு வந்து வெறும் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் மட்டும்தான் தெரியும். டிஜிட்டல் டேட்டான்னு நம்ம சொல்லுவோம் கணினி துறை பயன்பாட்டு வார்த்தைகள்ல. அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் அதுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும். எண்களால் இயங்கும் ஒரு மென்பொருள் மட்டுமே ஏஐ. இதுதான் வந்து நிஜம். அது நம்ம என்ன கட்டளை கொடுக்குறோமோ அதை பொறுத்து அது ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த வடிவங்கள் அதை வச்சுதான் செயல்படும். அதை வச்சுதான் அது வந்து பதிலும் கொடுக்கும். சினிமால காட்டுற மாதிரியான ஏஐ செயல்பாடுகள் வந்து நிஜத்துல முற்றிலுமா நடக்காது சார். சினிமால வந்து ஒரு ரோபோவால சமைக்கவும் முடியும், சண்டை போடவும் முடியும், கவிதை எழுதவும் முடியும், கார் ஓட்டவும் முடியும். இதை வந்து சூப்பர் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிஜத்துல ஏஐன்றது ஒரு நேரோ ஏஐயா தான் பார்க்கப்படுது. குறுகிய திறன் கொண்ட ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா பாத்தீங்கன்னா செஸ் ஆடுற ரோபோவால கார் ஓட்ட முடியாது, மொழிபெயர்ப்பு செய்யற ரோபோவால நோயை கண்டறிய முடியாது. ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனி மாடல்கள் வந்து தேவைப்படுது. நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா எல்எல்எம்னு, அது மாதிரி வேற வேற மாடல் வந்து நம்ம கிரியேட் ஒரு தனிப்பட்ட ரோபோக்கும். சினிமால வந்து ஏஐக்கு தானாவே ஒரு இலக்கு தோன்றும். அதாவது இந்த மனுஷனை அழிக்கணும் அப்படின்னு தோணும், உலகை காப்பாற்றணும் அப்படின்னு தோணும். அதுவே முடிவு செஞ்சு வேலை பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா ஏஐக்கு தனியா எந்த விருப்பு வெறுப்பும் கிடையாது. நாம என்ன இலக்கை வந்து காட்டுறோமோ அதுக்கு தான் வந்து அது வேலை செய்யும். அந்த இலக்கை அடையறதுக்கு தான் அது வந்து முயற்சியும் பண்ணும். ஒரு சிப்பை மாத்தினா அது வந்து ஒரு புத்தகத்தையே ஸ்கேன் பண்ணும், நொடியில வந்து ஏஐ எல்லாத்தையும் கத்துக்கும் அப்படின்னு சினிமால காட்டுறாங்க. ஆனா அது முற்றிலும் பொய்யான தகவல். அது வந்து உண்மை கிடையாது. நிஜத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏஐக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு கோடிக்கணக்கான டேட்டா வந்து நமக்கு வேணும். அதே மாதிரி மாதக்கணக்கான கால அவகாசம் அதுக்கு தேவைப்படும். அதுவும் பல முறை தவறுகள் செய்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திருத்திக்க முடியும். அதை தான் நம்ம வந்து ட்ரைனிங் த டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கொடுக்குற தரவுகளை வச்சு பல முறை அதை வந்து நம்ம தயார் பண்ணுவோம். அப்போதான் வந்து அது தப்பு இல்லாமல் எந்த பிழையும் இல்லாமல் நமக்கான பதில்களை வந்து கொடுக்க முடியும். ஸோ சினிமாவில் ஒரு ஏஐ ஒரு உயிரினமாக காட்டுறாங்க. ஆனால் நிஜத்தில் ஏஐ அப்படின்றது மிகவும் புத்திசாலியான ஒரு கருவி. இட்ஸ் அ டூல். மேடம், இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்த அரசு எடுத்துள்ள இந்தியா ஏஐ மிஷன் போன்ற முக்கிய நடவடிக்கைகள் என்ன? செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்துறதுக்காக இந்திய அரசு வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க சார். அதுல முக்கியமானதா நம்ம பாக்குறது வந்து இந்தியா ஏஐ மிஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய திட்டமானது. இது வந்து இந்தியாவை வந்து உலகளாவிய ஏஐ மையமா மாற்றுறதுக்காக 10,372 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு பெரிய திட்டமா வந்து இதை வந்து தொடங்கியிருக்காங்க. இது மூலமா வந்து நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வந்து நிதி உதவி செய்யறாங்க. மாணவர்களுக்கு இது மூலமா வந்து பயிற்சி கொடுக்கறாங்க. பாதுகாப்பான ஏஐ ஆராய்ச்சி அதை வந்து இந்த திட்டத்தின் மூலமா ஊக்குவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கல்வி, சுகாதாரம், அப்புறம் விவசாயம், இதுல இந்த மாதிரியான எல்லா துறைகள்லயுமே வந்து ஏஐ வந்து பயன்படுத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட்லயும் வந்து இந்த TNAI மிஷன் அப்படின்றது வந்து ஒன்னு திட்டமிட்டு இருக்காங்க. இதுல வந்து தமிழக அரசால தொடங்கப்பட்ட இந்த திட்டத்துல அரசோட நிர்வாகத்துல வந்து ஏஐயோட முக்கியமான பயன்பாடுகளை வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஆராய்ச்சி, அதுக்கப்புறமா வந்து திறன் மேம்பாடு, ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லயும் வந்து ஏஐயோட ரோலை வந்து முழுமையா உபயோகிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் வந்து யூஸ் பண்ணப்படுது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்டிவ் பாலிசி மேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வர்ற விஷயத்த முன்கூட்டியே அவங்க வந்து தீர்மானிச்சு என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான பாலிசி டிசிஷன்ஸ் அரசாங்கத்தால எடுக்கப்படும். அந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் நிறைய இந்த கம்ப்யூட்டிங் ரிசோர்சஸ் அண்ட் டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து பில்ட் பண்றதுக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற திட்டம் வந்து அந்த நோக்கத்துல தான் இந்த TNAI மிஷன் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க சார். மேடம், பாஷினி ஏஐனா என்ன? பாஷினி ஏஐ அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு மொழி அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ சார். இதோட செயல்பாடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொழிகளுக்கான ஒரு டிஜிட்டல் பாலமாக இதை வந்து நம்ம பார்க்குறோம். மொழி வந்து ஒரு தடையா இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இதோட நோக்கம். இந்த ஏஐ உதவியோட ஒரே அந்த நேரத்துல, அதாவது நிகழ்நேரம்னு சொல்லுவோம் இல்லையா, ரியல் டைம்ல நம்ம வந்து மொழிபெயர்ப்பு செய்யும். இப்போ நம்ம ஒரு டேட்டா கொடுக்குறோம்னா இமீடியட்டான ரெஸ்பான்ஸ், அதை வந்து உடனே பல லாங்குவேஜ்ல மாற்றக்கூடிய திறமை வந்து அந்த ஏஐக்கு இருக்கும். ஒரு தமிழ் விவசாயி வந்து இந்தியில உள்ள ஒரு அரசு திட்டத்தை பத்தி தன்னோட தாய்மொழியிலேயே பேசி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது இந்த ஏஐ வந்து, இந்த பாஷினி ஏஐ வந்து அதுக்கான உதவியை வந்து செய்யும். இணையதளம் வந்து முழுவதையும் ஒரே கிளிக்ல தமிழ்ல நம்ம மாற்ற முடியும்.
இப்போ நம்ம எப்படி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி அப்படின்னு இருக்குன்னா இங்கிலீஷ்னு கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாக அந்த இணையதளமே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் மாறிடும். அந்த மாதிரி ஒரு ஒன் கிளிக்கில் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய திறமை வந்து இந்த பாஷினி ஏஐ மூலயமா நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம் சார். மேடம், ரயில்வே துறையில் ஐடியல் ட்ரெயின் ப்ரொஃபைல் எவ்வாறு ஏஐ எவ்வாறு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறது? ரயில்களில் பார்த்தீங்கன்னா இந்த முன்பதிவு, அதுக்கப்புறமா வந்து பயணிக்கும் நேரத்தில் அதிக மக்கள் பயணிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதில் என்ன சிக்கல் பெருசாக நம்ம பார்க்குறோன்னா, சில பெட்டிகள் வந்து காலியாகவே செல்லும், சிலதில் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிரம்பி வழியும். அந்த மாதிரியான நேரத்தில் இந்த ஏஐ மென்பொருள் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரயிலில் எந்த தேதியில் எந்த வகுப்பில் அதிகமான தேவை இருக்கும் அப்படின்றத முன்னாடி இருக்கக்கூடிய பல வருட தரவுகளை வந்து ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வந்துடும். அதை பொறுத்து தேவைக்கு ஏற்ற மாதிரி பெட்டிகள் வந்து அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா வந்து இந்த கூட்டங்கள் நிரம்பி வழியிறது, சிலது வந்து காலியாகவே போகிறது, அப்படி இல்லாமல் இந்த ஈவென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லப்படுற மாதிரி எல்லா வகுப்புலையும் வந்து நம்ம மக்கள் கூட்டத்தை வந்து சமமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஏஐயாக தான் நம்ம இதை பார்க்குறோம் சார். மேடம், இந்தியா அர்பன் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் என்பதன் செயல்பாடு என்ன? இந்தியா அர்பன் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படின்றதுக்கான ஒரு தளம் சார். நகரங்களில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கேமராக்கள், சென்சார்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும். அதுக்கிட்டேருந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி மக்களுக்கு வந்து தகவல் கொடுக்கறது. எப்போ வந்து பேருந்து வரும், உங்கள் பகுதியில் இருக்கிற குப்பை தொட்டி வந்து எப்பொழுது நிரம்பும், எங்கே வந்து டிராஃபிக் அதிகம் இருக்குது, இப்போ நம்ம கூகுள் மேப்ஸ்லேயே பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த இடத்துல வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குது அப்படின்றத கண்காணித்து மக்களுக்கான சஜஷன்ஸை வந்து சொல்கிறதுக்கு நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம். நகர நிர்வாகம் இது மூலயமா வந்து சிறப்பாக நடக்கும், மக்களோட நெரிசலையும் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அதுக்கான பயன்பாடாக தான் வந்து இந்த IUDX அப்படின்றது வேலை செய்யுது. மேடம், டிஜிதன் மித்ரா சாட்பாட் எவ்வாறு மக்களுக்கு உதவுகிறது? டிஜிதன் மித்ரா வந்து இது பெரும்பாலும் டிஜி சாதி அப்படின்னு அழைக்கப்படுது சார். இது வந்து இந்த நம்ம தினப்படியான டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் செய்கிறோம் இல்லைங்களா, UPI கார்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, UPI நம்மளோட கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதுக்கான உதவி புரியும் வகையில் இது வந்து செயல்படுது. வாடிக்கையாளர்கள் வந்து என்னோட படத்தை வந்து பிடிச்சிட்டாங்க, ஆனால் வந்து இன்னும் வந்து சேரலை அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸை நம்ம நிறைய நேரம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி கேட்டால் இந்த ஏஐ வந்து தானாகவே அதற்கான தீர்வை சொல்லும். எப்படி வந்து அந்த பணத்தை திரும்பி நம்ம வாங்குறது அப்படின்றதுக்கான வழிமுறைகளை வந்து அது சொல்லும். வங்கிக்கு அலையாமல் நம்மளோட கைபேசியிலேயே அதுக்கான தீர்வு வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் இந்த சாட்பாட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் சார். மேடம், பண மோசடிகளை தடுக்க ஏஐ எவ்வாறு உதவுகிறது? பண மோசடிகள் தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சார், நம்ம வந்து லைவ்னஸ் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து இது யூஸ் பண்ணி கைரேகைகள் வச்சு அது மூலியமா வந்து ஒரு தனிப்பட்ட நபரை வந்து அடையாளம் கண்டுக்கும். கைரேகை வைப்பது வந்து உயிருள்ள ஒரு விரலா இல்லது வந்து இந்த சிலிக்கான் போலி விரலா அப்படின்றத ஏஐ வந்து நுணுக்கமா ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சிடும். ஸோ இது மூலியமா வந்து நம்ம இந்த பண மோசடிகளை வந்து பெருமளவுல தவிர்க்க முடியும் சார். மேடம், IRCTC தளம் சட்டவிரோத முன்பதிவுகளை தடுக்க ஏஐ எவ்வாறு கையாளுகிறது? இந்த IRCTCயில் பார்த்தீங்கன்னா சார், சட்டவிரோதமாக பொதுவாக பல நேரங்களில் வந்து இந்த தட்கல் புக்கிங் நேரத்தில் தான் வந்து நடைபெறும். நம்ம சக மனிதர்கள் வந்து அவங்களுக்கான ஒரு டிக்கெட்டை புக் பண்ண தட்கல் வலைத்தளத்தை ஓப்பன் பண்ணும்போது அந்த புரோக்கர்கள் யூஸ் பண்ணக்கூடிய பாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தானியங்கி மென்பொருள் அது வந்து தன்னாலேயே வந்து நொடியில் எல்லா டிக்கெட்டுகளையும் புக் பண்ணி தீர்த்துரும். நமக்கான இந்த தனிப்பட்ட மனிதர்களுக்கான டிக்கெட்டை புக் பண்ணுறது மிகவும் சிரமமாயிடும். ஸோ இந்த தட்கல் புக்கிங் நேரத்தில் வந்து இந்த ரோபோட்கள் வந்து நொடியில் டிக்கெட்டை புக் பண்ணி திருடிடுறாங்க. ஸோ தட்கல் புக்கிங் நேரத்தில் இந்த புரோக்கர் பாட்ஸ் வந்து நொடியில டிக்கெட்களை திருடிடுறாங்க. இதை வந்து ஏஐ வந்து மனிதர்கள் புக் செய்யறதுக்கும் மென்பொருள் புக் செய்யறதுக்கும் எப்படி வித்தியாசம், அந்த வேகத்தை வந்து கணிக்கும். அதே மாதிரி அந்த கிளிக் செய்யற முறை இருக்கு இல்லைங்களா, அதையும் பொறுத்து வந்து இது கண்டுபிடிச்சிடும். இதை கண்காணிச்சு சந்தேகத்துக்குரிய கணக்குகள் மூலமா அவங்க வந்து அந்த முன்பதிவு செய்யறாங்கன்ற பட்சத்துல அந்த கணக்கையே முடக்கிடும் சார். இது மூலமா வந்து நம்ம இந்த சட்டவிரோதமான முன்பதிவுகளை IRCTCல வந்து தடுக்கிறாங்க சார். IRCTCயின் ஆஸ்க் திஷா சாட்பாட் பயன்களும் அதன் செயல்பாடும் என்ன? சார், IRCTCயில் ஆஸ்க் திஷா அப்படின்றது ஒரு ஏஐ உதவியாளர். இது வந்து டிக்கெட் புக் செய்யறது, அதுக்கப்புறம் இந்த PNR ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் டிக்கெட்டை வந்து கேன்சல் செய்வது, இது மாதிரியான நம்ம செய்கிற எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு தேவைகளுக்குமான ஒரு பதிலை வந்து அது குரல் மூலமாகவோ இல்லது அதுவே செய்தோ முடித்துவிடும். இப்போ நம்ம டைப் பண்ணி ஒரு ரெக்வெஸ்ட் கேட்குறோம், இல்லை நம்ம வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலியமா ஒரு ரெக்வெஸ்ட் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான சேவைகள் டிக்கெட் புக் பண்ணுறது, PNR ஸ்டேட்டஸ் இல்லை டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம
கமாண்ட் கொடுத்தோம்னா அதுவே அதை செஞ்சு முடிச்சிடக்கூடிய வகையில் இது வந்து செயல்படும் சார். மேடம், ஏஐ ஃபார் பாரத் அமைப்பின் முக்கிய பணிகள் என்ன? ஏஐ ஃபார் பாரத் அப்படின்றது வந்து சென்னை ஐஐடி, அதாவது ஐஐடி மெட்ராஸ் அவங்களோட ஒரு முயற்சி சார். அவங்க வந்து முன்னெடுத்திருக்கிற ஒரு முயற்சி. இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுள், மைக்ரோசாஃப்ட் அது மாதிரியான வெளிநாட்டு நிறுவனங்களை நம்பி இல்லாம இந்திய மொழிகளுக்கான ஒரு பிரத்யேகமான ஏஐ கருவியை உருவாக்குறது தான் சார். தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகள்ல துல்லியமா மொழிபெயர்ப்பு, அது மட்டும் இல்லாம குரல் அங்கீகார கருவிகள், வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர்ஸ் அதெல்லாம் வந்து உருவாக்குறது தான் இந்த அமைப்போட முக்கியமான ஒரு குறிக்கோள் சார். யுவா ஏஐ திட்டம் மற்றும் யுவா ஏஐ ஃபார் ஆல் இலவச படிப்பு பற்றி விளக்க முடியுமா? எஸ் சார். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டம் சார். ஏன்னா இப்போ இருக்கிற இளம் தலைமுறையினர் தான் வந்து நம்மளோட கல்வி கட்டமைப்புக்கு ரொம்ப முக்கியமான எதிர்காலமாக பார்க்குறோம். ஸோ இப்போ இருக்கிற 8ஆவதுலேருந்து 12ஆவது வகுப்பு வரை படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கான ஒரு விஷயமா தான் இந்த யுஐஏஐ வந்து பார்க்கப்படுது சார். யூத் ஃபார் உன்னதி அண்ட் விகாஸ் வித் ஏஐ, அதுதான் இதோட விளக்கம் சார். இது வந்து தேசிய மின் ஆளுமை அப்படின்னு சொல்லப்படுற NEGD, அதுவும் இன்டெல் நிறுவனமும் இணைந்து நடத்துற ஒரு திட்டம். இது மூலியமா வந்து இந்த நான் சொன்ன 8ஆவதுல இருந்து 12ஆவது வகுப்பு வரை படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு ஏஐ திறன்களை கற்றுக் கொடுக்கிறது தான் இதோட முக்கிய பணி. இதுல வந்து அனைவருக்கும் ஏஐ பற்றிய அடிப்படைகளை கற்றுக் கொடுக்கும் ஒரு இலவச பாடத்திட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க. மத்திய அரசோட இணையதளங்கள்ல அதிகாரப்பூர்வ யுவை போர்ட்டல் அப்படின்னு இருக்கும். அதுல யார் வேணும்னாலும் சேர்ந்து இதுல ஆன்லைன்ல இந்த ஏஐக்கான பாடங்களை நம்ம படிச்சுக்கலாம் சார். ஏஐ கோஷ் என்பது எதற்கான தளம்? ஏஐ கோஷ் அப்படின்றது வந்து ஒரு தேசிய தரவு தளம், அதாவது நேஷனல் டேட்டா ரெபாசிட்டரி. இப்போ வந்து ஏஐக்கு முக்கியமானதாக நம்ம பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா தரவுகள் தான். நம்ம எந்த டேட்டா கொடுக்குறோமோ அதை அடிப்படையாக கொண்டு தான் வந்து ஏஐ செயல்படுது. அந்த பட்சத்தில் நம்ம எந்த டேட்டா கொடுக்குறோன்றது அதோட ட்ரஸ்ட் வர்த்தினஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்பகத்தன்மை ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ இப்போ ஏஐ உருவாக்க தேவைப்படுற இந்த மிகப்பெரிய அளவிலான இந்திய தரவுகள், உதாரணமாக இந்திய முகங்கள், இந்திய மொழிகள், இந்திய கையெழுத்துக்கள் இதெல்லாம் சேகரித்து ஒரு ரெபாசிட்டரியாக சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த ஏஐ கோஷ் அப்படி வந்து இந்த தரவு தளம். இது என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமா ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த ட்ரஸ்டட் சைட்ஸ்ல இருந்து அந்த ரெபாசிட்டரி டேட்டாஸை வந்து யூஸ் பண்ணி அவங்களோட ஆய்வுகளை நடத்தும் போது அதோட முடிவுகள் நம்பகத்தகம் வாய்ந்து தான் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது சார். அதுக்கான ஒரு டேட்டா சேகரிக்கும் பணி தான் இந்த நேஷனல் டேட்டா ரெபாசிட்டரி சிஸ்டம் மூலமா பண்றாங்க சார். மேடம், இஸ்ரோ தனது விண்வெளி ஆய்வுகளில் ஏஐ எவ்வாறு பயன்படுத்துகிறது? இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் ISRO அதோட விண்வெளி பயணங்கள்ல வெற்றியை உறுதி செய்யவும் மனிதர்கள் தலையீடு இல்லாம சிக்கலான விஷயங்களை தானே முடிக்கிறதுக்கும் இந்த ஏஐ வந்து யூஸ் பண்றாங்க. சந்திராயன் வந்து ஒரு உண்மையான சான்றா நம்ம பார்க்கலாம் சார். இந்த பிரக்யான் ரோவர் நிலவுல உள்ள பள்ளங்களை வந்து தானாவே கண்டறிஞ்சு அதோட பாதையை வந்து மாற்றி செல்வதற்கு ஏஐ வந்து உதவி பண்ணுச்சு. அதே மாதிரி இந்த விக்ரம் லேண்டர் நிலவுல வந்து தரையிறங்கும் போது பாறைகள் இல்ல பள்ளங்கள் இல்லாத பாதுகாப்பான ஒரு இடத்தை வந்து தேர்ந்தெடுத்து அங்க போய் லேண்ட் ஆகிறதுக்கும் இது வந்து உதவி செஞ்சுச்சு. இந்த LHDAC அப்படின்னு சொல்லப்படுற லேண்டர் ஹசார்ட் டிடெக்ஷன் அண்ட் அவாய்டன்ஸ் கேமரா அப்படின்ற ஒரு டெக்னாலஜி தான் வந்து அதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து அந்த விக்ரம் லேண்டரை வந்து ரொம்ப பாதுகாப்பா தரையிறங்க உதவியா இருந்தது. எடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான படங்களை வந்து அலசி எங்க வந்து காடு அழியுது, எங்க வந்து நீர் அதிகமா இருக்குது அப்படின்றத துல்லியமா சொல்லக்கூடிய ஒரு திறன் வந்து இந்த ஏஐக்கு இருக்கு சார். முன்னெல்லாம் விண்வெளியில இருக்கும் ஒரு கருவியை பூமியிலிருந்து கட்டளைகள் அனுப்பி இயக்குவோம். ஆனா இப்போ ஏஐ மூலமா இஸ்ரோவோட கருவிகள் தன்னார்வத்தோட சிந்திச்சு செயல்படும் திறமை உள்ளதா டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த கருவிகள் தான் இப்போ ISROல பெருமளவுல உபயோகிக்கப்படுது சார். மேடம், இந்திய பாதுகாப்புத்துறை எல்லை பாதுகாப்பில் ஏஐ எவ்வாறு பயன்படுத்துகிறது? சார், இந்திய பாதுகாப்புத்துறை நவீன போர்க்களத்தின் சவால்களை எதிர்கொள்றதுக்கு, நாட்டின் எல்லைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கும் செயற்கை நுண்ணறிவை வந்து ரொம்ப முக்கியமான ஆயுதமா மாற்றி வருது சார். மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் இந்தியா AI மற்றும் IDEX இனோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் அது மாதிரியான திட்டங்களை வந்து சுமார் 75க்கும் மேற்பட்ட ஏஐ தயாரிப்புகளை ஏற்கனவே ராணுவத்துல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது வந்து எல்லைகள்ல வந்து ஆளில்லாத விமானங்கள், அதாவது ட்ரோன்ஸ் மற்றும் ஏஐ கேமராக்கள் மூலமா ஊடுருவலை தடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறாங்க சார். வெடிகுண்டுகளை வந்து செயலிழக்க வைக்கிறதுக்கும்
ஆபத்தான இடங்கள்ல ரோந்து போறதுக்கும் ஏஐ ரோபோக்கள் வந்து உருவாக்கப்படுறது. இது வந்து உயிர் சேதங்களை வந்து பெரிய அளவில் தடுக்குது. இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா எல்லைப்புறத்தில் நம்ம வீரர்கள் வந்து இந்த குண்டுகளை செயலிழக்க வைக்கும் போது தான் அதிக உயிர் இழக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம இதில் பெரிய அளவில் தவிர்க்கலாம். இதில் ஏஐயோட பங்கீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியா வந்து தன்னோட பாதுகாப்பு துறையில் ஏஐயை பயன்படுத்தும் போது 5 முக்கியமான கொள்கையை வந்து பின்பற்றுறாங்க சார். ஒன்று வந்து நம்பகத்தன்மை, 2வது வெளிப்படைத்தன்மை, 3வது நேர்மை, அப்புறம் தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு. ஸோ எந்திரங்கள் வந்து மனுஷங்களை மாற்றக்கூடாது, மாறா மனுஷங்களோட திறனை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றது தான் இந்தியாவோட நோக்கம். ஒரு உண்மை சான்றா நம்ம பார்க்கணும்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஆபரேஷன் சிந்தூர் 2025 அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து இந்தியா நடத்திய முக்கிய ராணுவ நடவடிக்கையாக நம்ம வந்து அதை பார்க்குறோம். இதில் வந்து ஏஐயோட ரோல் வந்து பெருசாக பார்க்கப்படுது. இலக்கை கண்டறிதல் அப்படின்ற டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன் அது வந்து முக்கியமான விஷயம். 2வது முடிவெடுத்தல் டிசிஷன் சப்போர்ட். அதுக்கப்புறமா வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் 2.0 துல்லிய தாக்குதல் நடத்துறதுக்கு இந்த மிஷன் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா அனைத்து நாடுகளாலையும் பார்க்கப்படுது சார். இது ஒரு பெரிய சவாலான விஷயத்தை ரொம்ப சிறந்த முறையில் நம்ம இந்திய ராணுவத்தினர் செயல்படுத்தினதுக்கு ஏஐயோட பங்கீடு வந்து பெருசா பார்க்கப்படுது சார். இந்த விதத்தில் இந்திய பாதுகாப்பு துறையில் நிறைய ஏஐயோட செயல்பாடுகள் வந்து தினப்படி யூஸ் பண்றாங்க சார். மேடம், விவசாய அமைச்சகம் பயிர் காப்பீடு மற்றும் பூச்சி கட்டுப்பாட்டில் ஏஐ எவ்வாறு பயன்படுத்துகிறது? சார், இந்திய விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட முதுகெலும்பா விவசாயத்தை பார்க்குறோம். அதில் நிறைய நவீனப்படுத்த வேண்டிய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி பெரிய சவாலாக இருக்குது. ஸோ இந்திய விவசாய அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், அவங்க வந்து விவசாயிகளோட வருமானத்தை உயர்த்தத்துக்கும் செயற்கை நுண்ணறிவை மிக தீவிரமாக பயன்படுத்துகிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிசான் இ மித்ரா அப்படின்ற ஒரு திட்டம் விவசாயிகளுக்கோட கேள்விகளுக்கு பல மொழிகளில் பதில் சொல்கிற ஒரு சேட்பாட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி பயிர் விளைச்சலை வந்து முன்கூட்டியே கண்காணிக்க செயற்கைக்கோள் தரவுகளை வந்து பயன்படுத்தி அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஆலோசனை தராங்க. டிஜிட்டல் கிராப் சர்வே அப்படின்ற ஒரு திட்டத்து மூலமா நில பயன்பாடு மற்றும் பயிர் வகைகளை வந்து துல்லியமா பதிவு செஞ்சு அது மூலியமாவும் அவங்களுக்கு ஆலோசனை வழங்குறாங்க. ஸோ பயிர் காப்பீடு மற்றும் இழப்பீடு இப்போ வந்து ட்ரோன்களை வச்சு வந்து பயிரோட சேதத்தை வந்து ஏஐ வந்து அலசி ஒரு தரவுகளை வந்து நமக்கு கொடுக்கும். அது வந்து எவ்வளோ இழப்பீடு கொடுக்கலாம் அப்படின்றத அதை வச்சு நிர்ணயம் செய்கிறாங்க சார். இந்த மாதிரியான விஷயத்துலையும் நீங்கள் சொன்ன மாதிரி பூச்சி கட்டுப்பாடு மற்றும் நோய் கண்டறிதல் அப்படின்றது வந்து விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான உதவியா இருக்கும். அந்த இடத்துல விவசாயிகள் வந்து தங்களோட பயிர்களில் ஏதேனும் நோய் தாக்கியிருந்தா அந்த பயிரை ஒரு புகைப்படம் எடுத்து மொபைல்ல ஒரு ஆப் மூலமா பதிவேற்றுனாங்கன்னா அது வந்து இந்த ஏஐ வந்து அதுகிட்ட இருக்கிற தரவுகளை வச்சு அலசி ஆராய்ஞ்சு அதுக்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம், இல்ல பிற்காலத்துல இது மாதிரியான பூச்சி தாக்குதல் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்றதையும் அது வந்து ஒரு பதிலா கொடுக்கும். இது மூலமா விவசாயிகள் வந்து பெரிய அளவுல பயனடைவாங்க. இது மட்டும் இல்லாம விலை முன்னறிவிப்பு அப்படின்னு சொல்லப்படுற பிரைஸ் ஃபோர்காஸ்டிங் இதுலயும் வந்து ஏஐ வந்து விவசாயிகளுக்கு பெருசா உதவி பண்ணுது. சந்தையில வந்து அவங்களோட விளைபொருட்களை வரத்து எப்படி இருக்குது, தேவை எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு தொடர்ந்து அல்காரிதம்ஸ் மூலமா அது வந்து கண்காணிச்சு அவங்களுக்கு ஒரு அலர்ட் வந்து கொடுக்கறதுக்கும் இந்த ஏஐ வந்து பெரிய அளவுல உதவி பண்ணுது சார். மேடம், சுற்றுச்சூழல் அமைச்சகம் காடுகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பில் ஏஐ எவ்வாறு பயன்படுத்துகிறது? ஸோ இந்திய அரசோட சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் வந்து இயற்கையை பாதுகாக்கிறதுக்கும் வனவிலங்குகளை கண்காணிக்கவும் அதிகரித்து வர்ற காலநிலை மாற்றங்களை சமாளிக்கவும் ஏஐயை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது மூலிமா வந்து காட்டு தீய கண்காணிக்கிறாங்க. காற்று மாசுபடுதலோட அளவை வந்து முன்கூட்டியே வந்து ஏஐ வந்து கணிச்சு சொல்லுது. விலங்குகளோட நடமாட்டத்தையும் இதுல வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. உதாரணமா இப்ப நம்ம வந்து புலிகளோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது அப்படின்னு தேடுறோம் அப்படின்னா அதோட புலிகளோட கணக்கெடுப்பை நம்ம வந்து செய்யறதுக்கும் ஏஐ வந்து நமக்கு உதவுது. ஏஐ கேமரா வந்து நம்ம பயன்படுத்தி இதை செஞ்சு முடிக்கிறோம். ஏஐ காற்று தர மேலாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், இது வந்து இப்ப டெல்லி மாதிரியான பெருநகரங்கள்ல வந்து காற்று மாசுபாடு நம்ம எல்லா வருஷமே பாக்குறோம். அதை வந்து முன்கூட்டியே வந்து காற்றோட தரம் வந்து எப்ப குறையும் அப்படின்றத கண்டறிஞ்சு அதுக்கான ஒரு அலர்ட் சிஸ்டமா வந்து ஏஐ ஒர்க் பண்ணும். அந்த நேரத்துல அதுக்கான ப்ரிடிக்டிவ் மெஷர்ஸை வந்து நம்ம முன்னாடியே எடுக்கிறதுக்கு இது பெரும் உதவியா இருக்குது சார். அடுத்து கடல்சார் சுற்றுச்சூழல் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட கடல்சார் விஷயங்கள்ல முக்கியமா நம்ம பாக்குற பெரிய பிரச்சனைன்னு பார்த்தோம்னா பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து அங்கங்க அதிகம் சேருது. இதை வந்து நம்ம ட்ரோன் மற்றும் ஏஐ மூலமா வந்து கண்காணிச்சு எந்தெந்த இடத்துல எல்லாம்
அந்த மாதிரியான பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமா சேருது அப்படின்றத ரொம்ப ஈஸியா துல்லியமா கணிச்சு அதுக்கான தீர்வுகளை எட்ட முடியும் சார். மேடம், சிஎஸ்ஐஆர் புதிய மருந்துகளை கண்டறிய ஏஐ எவ்வாறு பயன்படுத்துகிறது? ஸோ இந்தியாவோட முன்னணி ஆராய்ச்சி அமைப்பான சிஎஸ்ஐஆர், கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அவங்க வந்து நாட்டோட அறிவியல் மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்காக செயற்கை நுண்ணறிவை வந்து ஒரு முக்கியமான கருவியா பயன்படுத்துறாங்க. மருந்து கண்டுபிடிப்பு முதல் வானிலை ஆராய்ச்சி வரை சிஎஸ்ஆரோட பல பிரிவுகளில் ஏஐ வந்து அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ மருந்து கண்டுபிடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, புதிய மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். அதுக்கான ஏஐ மூலமா மூலக்கூறுகளை ஆராய்ந்து ரொம்ப குறுகிய காலத்துல மருந்துகளை வந்து இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ரெண்டாவதா மரபணு ஆராய்ச்சி அப்படின்னு சொல்ற ஜினோமிக்ஸ். சிஎஸ்ஐஆருக்கு கீழே இயங்குற ஐஜிஐபி, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜினோமிக்ஸ் அண்ட் இன்டகிரேட்டிவ் பயாலஜி நிறுவனம் வந்து இந்தியர்களின் மரபணுக்களை வந்து ஆய்வு செய்யறதுக்கு ஏஐ வந்து பயன்படுத்துறாங்க. வானிலை மற்றும் தட்பவெப்பநிலை கணிப்பு அந்த துறையிலையும் சிஎஸ்ஆர் வந்து பெரிய அளவில் ஏஐ வந்து யூஸ் பண்றாங்க. இது மூலிமா வந்து வானிலையை வந்து துல்லியமா கணிக்க முடியுது. தொழிற்சாலை தர மேலாண்மை அப்படின்ற தலைப்புல பார்த்தோம்னா, தொழிற்சாலைகள்ல உற்பத்தி செய்யற பொருட்கள் அதோட தரத்தை வந்து ஆய்வு செய்யறது ஏஐ கேமராக்கள் மற்றும் சென்சார்கள் பயன்படுத்தி வருகின்றோம். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு கார் ஃபேக்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு காரோட குவாலிட்டி செக்கிங் பண்றோம். அதுல வந்து மனிதர்கள் செய்யறத காட்டிலும் ஏஐகள் வந்து ரொம்ப துல்லியமாகவும் அதிவேகமாகவும் அதோட செயல்பாடுகள் இருக்கிறதுனால ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் வந்து தொழிற்சாலைகள்ல தர மேலாண்மைக்காக இந்த ஏஐயோட சாட்பாட்ஸை வந்து ரொம்ப யூஸ் பண்றாங்க. அடுத்தது வந்து கிளீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தூய்மை எரிசக்தி, அந்த துறையிலையும் புதிய வகை பேட்டரிகள், சோலார் பேனல்கள் இதெல்லாம் வடிவமைக்கிறதுக்காக சிஎஸ்ஆர்ல பயன்படுத்துறாங்க. எந்த உலோகங்களை வந்து பயன்படுத்தினா மின்சாரத்தை வந்து அதிக அளவுல சேமிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த கூட ஏஐயோட அல்காரிதம்ஸ் மூலமா நம்ம வந்து அறிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த விதத்துலலாம் வந்து சிஎஸ்ஐஆர் வந்து அவங்களோட இனிஷியேட்டிவ்ஸை செஞ்சுட்டு இருக்காங்க சார். மேடம், ஜலசக்தி அமைச்சகம் வெள்ளக்கழிப்பு மற்றும் நீர் மேலாண்மையில் ஏஐ எவ்வாறு பயன்படுத்துகிறது? எஸ் சார். இந்திய அரசோட ஜலசக்தி அமைச்சகம் வந்து நாட்டில் மிக முக்கியமான வளமான நீரை வந்து மேலாண்மை செய்யறதுக்கும் அனைவருக்கும் குடிநீர் கிடைப்பதையும் உறுதி செய்யற அளவுல இந்த ஏஐ ஒரு முக்கிய கருவியா பயன்படுத்தப்படுது சார். வெள்ள முன்னெச்சரிக்கை வந்து ஒரு பெரிய விஷயமா எல்லா இடத்துலயுமே இப்ப பார்க்கப்படுது. மழை காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஆறுகள்ல ஏற்படும் வெள்ளப்பெருக்கு பெரும் உயிர் சேதத்தை வந்து ஏற்படுத்துறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல ஆண்டுகளா மழை பொழிவுகளோட தரவுகளை வந்து நம்ம ஏஐக்கு வந்து இன்புட்டா கொடுத்தோம்னா ஆற்றின் நீர்மட்டம் மற்றும் செயற்கைக்கோள் தகவல்கள் அதெல்லாம் வச்சு ஏஐ அல்காரிதம்ஸ் வந்து அலசி ஆராய்ஞ்சி நமக்கான தீர்வை வந்து கொடுக்கும். எந்த நேரத்துல இந்த இடத்துல வெள்ளப்பெருக்கு இருக்கும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணி நமக்கு சொல்லும். இதன் மூலமா வந்து எப்போ எங்க வெள்ளம் வரும் அப்படின்றத சில நாட்களுக்கு முன்பாவே நம்ம வந்து துல்லியமா கணிக்க முடியுது. இதனால மக்களை வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுறதுக்கு அரசுக்கு வந்து கூடுதல் அவகாசமான நேரம் வந்து நமக்கு கிடைக்குது. இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. மக்களோட உயிர்களையும் நம்ம இதன் மூலமா காப்பாற்றப்படுறது சார். மேடம், சுகாதார அமைச்சகம் நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஐ எப்படிலாம் பயன்படுத்துறாங்க? இந்திய அரசோட இந்த சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவை ரொம்ப எளிதாக கிடைக்கணும், அதே நேரத்தில் துல்லியமாக ஒரு தீர்வு வழங்கணும் அப்படின்றதுக்காக ஏஐயை வந்து ஒரு கேடயமா பயன்படுத்துறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நோயை கண்டறிதல் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அதாவது ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் ஏர்லி ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். நோயை வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையிலையும் நம்ம எடுத்துடலாம், அதுக்கான மருந்துகளையும் நம்ம வந்து தயார் நிலையில வச்சுக்கலாம். இது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இ சஞ்சீவினி அப்படின்னு ஒரு டெலிமெடிசின் நம்ம வந்து ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம். இது வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஆன்லைன் மருத்துவ ஆலோசனை தளம். இது வந்து கிராமத்துல இருக்கிற மக்கள் தான் வந்து இதோட முக்கிய பயணிகளா வந்து பார்க்கப்படுறாங்க. கிராமப்புற நோயாளிகளுக்கு ஆன்லைன் மருத்துவ ஆலோசனையில ஏஐ உதவி பண்றதுக்காக இந்த இ சஞ்சீவினி டெலிமெடிசின் சிஸ்டம் வந்து யூஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம இப்போ இருக்கிற காலகட்டத்துல மக்கள் வந்து அதிகமா மனநலம் மற்றும் கவலை
அப்படின்ற விஷயத்துல வந்து ஆழ்ந்துடுறாங்க. அவங்களோட வேலை பலு காரணமாவோ குடும்ப சுமைகள் காரணமாவோ இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து சுகாதார அமைச்சகம் மூலமாவே நிறைய ஏஐ சாட்பாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது மனிதர்களோட இயல்பான ஒரு மனநல மருத்துவர் மாதிரி உரையாடக்கூடிய, அவங்களோட உண்மையான தேவைகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தமான பதில் அளிக்கக்கூடிய ஒரு நிவாரணமா இது வந்து நம்ம பார்க்கப்படுது. இது மூலியமா நிஜத்திலேயே வந்து நிறைய மக்கள் வந்து பயனடைறாங்க. அவங்களோட தினப்படி தேவைகளுக்கு அவங்களோட ஒரு ஸ்ட்ரெஸ் அவுட்லெட்னு சொல்லுவோம் இல்லையா, தன்னோட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு எதிராளியா அந்த ஏஐ சாட்பாட் வந்து செயல்படுது. அது மட்டும் இல்லாம இப்ப தடுப்பூசி மற்றும் மருந்து விநியோகம் இந்த விஷயத்திலயும் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு மருந்துகள் இல்லாத பகுதியில ஊசிகள் தடுப்பூசிகள் இதெல்லாம் வந்து குறைவா இருக்கு அப்படின்றத ஏஐ வந்து முன்கூட்டியே கணிச்சு சொல்லும். அதுக்கேத்த மாதிரி தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்ற இடத்துல நம்ம முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சு அங்கெல்லாம் வந்து அதிக மருந்துகளை அனுப்பி மக்கள் வந்து தடையில்லாம பயன்பாடு பெறறதுக்கு நம்ம வந்து உதவி பண்ணலாம். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ABDM சுகாதார தரவு நாட்டோட அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு பிரத்யேக ஐடி கொடுக்கறாங்க. அதாவது ஒரு ஹெல்த் ஐடி ஃபார் அன் இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுக்கறாங்க. இது வந்து பல கோடி மக்கள் வந்து மருத்துவ தரவுகளை ரொம்ப பாதுகாப்பா நிர்வகிக்கக்கூடிய ஒரு செயல் திட்டமா இருக்குது. இதுல வந்து பல கோடி மக்களோட மருத்துவ தரவுகள் வந்து ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களோட ஹிஸ்டரி, மருத்துவ ஹிஸ்டரின்னு சொல்லப்படக்கூடிய இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன நோய் தொற்றுகள் இருந்திருக்கு, வேற என்ன பிரச்சனையால அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, ஏற்கனவே எந்த மருந்துகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அவங்களுக்கான ஒவ்வாமை எப்படி இருந்திருக்குது, அதுக்கான ஹிஸ்டரிஸை வந்து நம்ம சேகரிச்சோம்னா அவங்களோட இதுக்கு அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல அவங்களுக்கான மருத்துவ தேவையையும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதுக்கும் வந்து ஏஐ வந்து முக்கியமா உதவி பண்ணுது. ஸோ நோய்களை கண்டறிதல் அப்படின்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே, ஸ்கேன் இதெல்லாமும் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற புற்றுநோய் இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய விஷயங்கள்லயும் வந்து ஏஐ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்ரேஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஒரு காலத்துல வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே கிடைச்ச உயர்தர மருத்துவ பரிசோதனைகள் இப்ப ஏஐ தொழில்நுட்பம் மூலமா இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கும் குறைந்த செலவுல கிடைக்கிறதுக்கு இந்த திட்டங்கள்லாம் பெரிதும் உதவுகிறது சார். மேடம், நிதி அமைச்சகம் வரி ஏய்ப்பு மற்றும் பொருளாதார கண்காணிப்பில் ஏஐ எவ்வாறு பயன்படுத்துகிறது? ஸோ இந்திய அரசோட முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரி ஏய்ப்பு. இதுல வந்து நிதி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அவங்க வந்து நாட்டோட பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கும் வரி ஏய்ப்பை தடுக்கிறதுக்கும் அரசு நிதியை சரியான முறையில செயல்படுத்துறதுக்கும் இந்த ஏஐ டெக்னாலஜிஸை இப்ப தீவிரமா வந்து பயன்படுத்திட்டு வராங்க சார். வரி ஏய்ப்பு அப்படின்றதுல முக்கியமா முதல்ல வருமான வரித்துறை வந்து மக்களோட வருமானம், அவர்களோட செலவினங்கள், உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப அதிக விலை கொண்ட கார்கள் வாங்குவது, வெளிநாட்டு பயணம் செல்வது, இதெல்லாம் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கங்கள்ல வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவங்க வந்து இந்த வரி எவ்வளவு செலுத்தி இருக்கிறாங்க, அவங்களோட செலவினங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வகையில இந்த ஏஐகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. இது என்ன செய்யும்னா இந்த ஏஐகள் வந்து அதை ஒப்பிட்டு பார்த்து வருமானத்திற்கும் செலவிற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னா அதை வந்து அந்த அதிகாரிகளுக்கு காட்டி கொடுத்துடும் இந்த ஏஐ. இந்த விதத்துல வந்து இந்த வரி ஏய்ப்பை ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜிஎஸ்டி வருவாயையும் இதுல வந்து கண்காணிக்கிறாங்க. ஜிஎஸ்டி வரி செலுத்துவதனால நடக்கும் மோசடிகளை தடுக்கிறதுக்காகவும் நம்ம ஏஐ பயன்படுத்துறோம். போலி ரசீதுகள், அதுக்கப்புறமா வந்து வரி சலுகை, தட் இஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட், இதெல்லாம் வந்து வாங்குறவங்கள நம்ம ஏஐ அல்காரிதம்ஸ் வந்து ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சிடும் சார். அந்த மாதிரியான கணக்குகளை வந்து அதிகாரிகளுக்கு காட்டி கொடுத்து அவங்கள வந்து தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு தூண்டுகோலாகவும் இந்த ஏஐ செயலிகள் வந்து செயல்படுது. இது மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட் இன்சைட் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஏஐ திட்டத்தையும் இந்த நிதி அமைச்சகம் வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க. அது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமூக ஊடகங்கள், அதாவது சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மக்கள் பொதுவா பிரபலமா பயன்படுத்தக்கூடிய அந்த ஊடகங்கள்லயும் பிற பொது தளங்கள்லயும் உள்ள தகவல்களை வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கண்காணிச்சுட்டே இருக்கிறதுக்கான ஒரு ஏஐ செயலிகள் தான் இது. அது என்ன செய்யும்னா தனது வருமானத்தை மறைச்சிட்டு அவர் வந்து ஆடம்பரமான வாழ்க்கையை வாழற ஒரு புகைப்படத்தை பதிவேற்றாரு அப்படின்னா உடனே அவர் வந்து நிதி அமைச்சகத்துக்கு அதை தெரியப்படுத்தி விசாரணைக்கு உத்தரவிடக்கூடிய அளவுல வழிவகை செய்யும். இந்த அளவுல வந்து அந்த ஏஐ சாட்பாட்ஸ் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பட்ஜெட் மற்றும் பொருளாதார கண்காணிப்பு, நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மற்றும் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் அடுத்த சில மாதங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பல கோடி தரவுகளை அலசி ஏஐ வந்து கணிக்கும். இதுக்கு வந்து
ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு பேர் சார். ஸோ இது மூலியமாகவும் வரப்போகிற நாட்களில் பொருளாதாரம் எப்படி இருக்கும், பணவீக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான செயல்பாடுகளை நம்ம திட்டமிடுறதுக்கான ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஏஐ செயலிகளாக இது வந்து இருக்குது சார். கலாச்சார அமைச்சகம் வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்க ஏஐ எவ்வாறு பயன்படுத்துகிறது? ஸோ கலாச்சார அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், இந்தியாவோட பழமையான வரலாற்றையும் கலைகளையும் நவீன தொழில்நுட்பமாக செயற்கை நுண்ணறிவோட இணைத்து வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு செல்ல ஒரு முயற்சி வந்து செஞ்சிட்ருக்காங்க சார். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து டிஜிட்டல் ஆவணமாக்கல். பழைய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வந்து இன்றைய தரத்தில், அதாவது ஹெச்டின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த தரத்துல வந்து உயர்த்துறாங்க. கலாச்சார சுற்றுலா பணிகளுக்கு தனிப்பட்ட பயண திட்டங்களை ஏஐ மூலம் வழிவகுத்து கொடுத்தல். இப்போ வந்து இந்த டிராவல் அசிஸ்டன்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாமும் வந்து கலாச்சார அமைச்சகம் மூலமா ஏற்படுத்தக்கூடிய ஒரு முன்னெடுப்பு. இது மட்டும் இல்லாம பாதுகாப்பு. இப்போ இந்த அரிய கலைப்பொருட்கள் பல பேரால திருடப்படுது. ஏஐ கேமராக்கள் மூலமா அதை வந்து கண்காணிச்சு அந்த மாதிரியான திருட்டுக்களை தடுத்து நம்மளோட அரிய பொக்கிஷங்களை வந்து பாதுகாக்கிறாங்க சார். இந்த பழைய கல்வெட்டுகள், சிதைந்த ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் வந்து ஏஐ உதவியோட டிஜிட்டல் மயமாக்குறாங்க. இது மூலயமா அந்த டேட்டா வந்து எங்க வேணாலும் நம்ம வந்து உபயோகிக்க கூடிய வகையில மாற்றப்படுது. ஸோ இதனால ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதை அதிகப்படியா அவங்களோட ஆய்வுகள்ல பயன்படுத்தி இன்னும் என்ன அதை எப்படி மேன்மைப்படுத்தலாம் அப்படின்றத வந்து நிறைய ஆய்வுகள்ல செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ மண்ணுக்குள்ள புதஞ்சி கிடக்கிற கல்வெட்டுகள், மறைஞ்சிருக்கிற நாட்டுப்புற கலைகள் இதெல்லாம் வந்து டிஜிட்டல் வழிவுல அழியாம பாதுகாக்கிறதுக்கு ஏஐ வந்து ஒரு நவீன கால கருவியா செயல்படுது சார். மேடம், இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவை கல்வி மற்றும் சமூக வளர்ச்சிக்காக அரசு எவ்வாறு முன்னெடுத்து வருகிறது? நீங்கள் நேரில் பார்த்த அனுபவத்தின் அடிப்படையில் விளக்க முடியுமா? எஸ் சார். இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதற்கான ஒரு சிறந்த உதாரணமாக நான் சமீபத்தில் கலந்து கொண்ட ஒரு முக்கியமான நிகழ்வை குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது எங்களோட பல்கலைக்கழகத்தோட தலைமையிலிருந்து என்னை தேர்வு செஞ்சு கடந்த வருடம் 2025 அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை லோக் பவனில் நடைபெற்ற ஒரு பயிலரங்கு, அதாவது ஒர்க் ஷாப் யூசிங் டிஜிட்டல் அண்ட் ஏஐ டூல்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு நாள் பயிற்சி பயிலரங்குல கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. அந்த பயிலரங்குல மாணவர்களோட கற்றல் அனுபவத்தை மேம்படுத்துறதுக்கு டிஜிட்டல் கருவிகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு எப்படி பயன்படுது அப்படின்றத நடைமுறை ரீதியா எங்களுக்கு ரொம்பவே அழகா விளக்கி காட்டினாங்க. சோ நிகழ்ச்சியோட சிறப்பம்சம்னு பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியோட தொடர்க்கு அமர்வுல தமிழகத்தின் மதிப்பிற்குரிய ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் உரையாற்றினார். அதுல கல்வியின் தொழில்நுட்பம் வகிக்கும் முக்கியத்துவத்தை அவர் மிகவும் தெளிவாக எடுத்துரைத்தார். அது மட்டும் இல்லாம அவர் வந்து அவரோட உரையில டெக்னாலஜி ஷுட் நாட் ரீப்ளேஸ் டீச்சர்ஸ் பட் இட் ஷுட் எம்பவர் டீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அது வந்து செயற்கை நுண்ணறிவு என்பது ஆசிரியர்களை மாற்றுவதற்காக அல்ல, மாறாக ஆசிரியர்கள் கற்பிக்கும் திறனை மேலும் வலுப்படுத்துவதாக இருக்க வேண்டும் அப்படின்றது அரசோட தெளிவான அணுகுமுறையா நான் அந்த இடத்துல பார்த்தேன். இந்த பயிற்சி வகுப்புல நான் கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, பர்சனலைஸ்டு லேர்னிங். அதாவது ஒவ்வொரு மாணவரோட புரிதல் நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அவங்களோட கற்றல் பாதைகளை வந்து மாற்றி அமைக்கணும். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரியே கத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்மளோட வகுப்புல ரொம்ப மெதுவா கத்துக்கக்கூடிய மாணவனும் இருப்பான், வேகமா கத்துக்கக்கூடிய மாணவனும் இருப்பான், எளிதில் புரிஞ்சிக்க கூடிய மாணவனும் இருப்பான். அதுக்கேத்த மாதிரி அவங்களோட கற்றல் பாதையை வடிவமைக்க கூடிய பொறுப்பு ஒரு ஆசிரியருக்கு இருக்குது. அதை எல்லா ஆசிரியர்களும் உணர்ந்து அதுக்கேத்த மாதிரி செயல்படணும். அந்த செயல்படும் நேரத்துல இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தணும்னா அது பெரிய அளவிலான வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத இந்த பயிலரங்கத்துல வந்து நமக்கு ஒரு முக்கியமான செய்தியா தெரிவிச்சாங்க. ரெண்டாவது அசஸ்மெண்ட், அதாவது மாணவர்களை மதிப்பிடும் விஷயம். இதுல பாத்தீங்கன்னா மாணவர்களோட பலம் மற்றும் பலவீனம் இத வந்து ஏஐ வந்து துல்லியமா மதிப்பிடுது. அவங்களுக்கு நம்ம வித்தியாசமான பயிற்சிகளை வந்து வகுப்புல கொடுப்போம். ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருப்போம், இல்ல வந்து ஒரு கலந்துரையாடல்ல பங்கு பெற சொல்லியிருப்போம். எல்லா மாணவரும் ஒரே மாதிரியான திறமைகளை கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். வேற வேற இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட எபிலிட்டிஸ் வந்து வித்தியாசப்படும். படிக்கிறது மட்டுமே விஷயம் இல்ல, அதை தாண்டி அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கும் போது வெளிப்படும். சோ இதை பேஸ் பண்ணி அவங்கள அசஸ் பண்ற விஷயத்துக்கு ஏஐ வந்து முக்கியமான டூலா இருக்குது. இது ரெண்டாவது. மூணாவது வந்து என்கேஜ்மெண்ட். பாடங்களை வந்து வெறும் எழுத்துக்களா இல்லாம சுவாரஸ்யமான காட்சிகளாவும் செயல்பாடுகளாவும் மாத்தி நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களோட கற்றல் வந்து இன்னும் மேம்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்க சொல்லி கொடுத்தாங்க. சோ இதுவும் வந்து ஏஐயோட ஒரு அசிஸ்டன்ஸா தான் நான் பாக்குறேன். இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து நம்ம கல்வியில எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா
கட்டாயமா வந்து ஒரு மேம்பட்ட திறன் கொண்ட மாணவர்களையும் மாணவ சமுதாயத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இதுல இருந்து நம்ம பெருசா தெரிஞ்சுக்க கூடிய விஷயம் அப்படின்னா, கடைசி மாணவன், வகுப்பறையின் கடைசி மாணவன் வரை நம்ம வந்து அவனுக்கு தேவையான ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்து அவனையும் அவனோட வாழ்க்கையில உயர செய்யறதுக்கு என்னென்ன வழிவகை செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது தான் சார். மேடம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காத மாணவர்கள் ஏஐ துறையில் தங்கள் வாழ்க்கையை தொடங்குவது எப்படி? இது ரொம்பவே ஒரு சரியான கேள்வி சார். ஏன்னா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சந்தேகம் இது. கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஏஐ படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. எல்லாராலையுமே ஏஐ படிக்க முடியும். ஏஐ துறைக்கு வந்து குறியீடு அது மட்டும் தேவையில்ல. துறை சார்ந்த அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய டொமைன் நாலேஜ் அது வந்து ரொம்ப முக்கியம். உதாரணமா இப்போ ஒரு வணிகவியல் ஸ்டூடெண்ட், அதாவது காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து ஏஐ கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கோடிங் தெரியாமலேயே வந்து ஏஐ செயலிகளை வந்து உருவாக்கக்கூடிய கருவிகள் வந்து இப்ப இருக்கு. அதனால துறைசார் நிபுணர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த டொமைன் எக்ஸ்பர்டைஸ், இது வந்து ஒரு பெரிய முக்கியமான கீ ரோல் பிளே பண்ணுது. இது எப்படி வேலை செய்யும்னு சொன்னா, ஒரு ஃபைனான்ஸ் ஏஐ நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அது வந்து கணக்கு வழக்கு தெரிந்த ஒரு காமர்ஸ் மாணவனோட அறிவு வந்து அதுக்கு வேணும் அது செயல்படுறதுக்கு. அந்த நேரத்துல ஏஐக்கு என்ன கத்து கொடுக்கணும் அப்படின்றதையே நீங்க தான் சொல்லி கொடுக்க போறீங்க. அப்போ அந்த ஃபைனான்ஸ் ஏஐ டெவலப் பண்ணிட்டு அதுக்கான கணக்கு வழக்க சொல்லித்தர மாணவனோட அறிவு தான் அங்க மூலதனம். சோ இந்த விஷயத்துல ஏஐ வந்து நம்ம முதல்ல அதோட எத்திக்ஸ் அண்ட் பாலிசி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி உபயோகிக்கணும். சோ ஏஐயோட சட்டங்கள், அதோட நன்மை தீமைகள் பற்றி ஆராயும் வேலைகளுக்கு தொழில்நுட்ப அறிவுன்றது தேவையில்ல சார். முதல்ல ஏஐ கருவிகளை, அதாவது இந்த சாட் ஜிபிடி, கிளாட், ஜாஸ்பர் இது மாதிரியான விஷயங்களை உங்க துறையில பயன்படுத்துறதுக்கு முதல்ல நீங்க கத்துக்கணும். அடுத்தது அடிப்படை தரவு, அதாவது டேட்டா அனலிட்டிக்ஸ், அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களோட துறையில நீங்க மேம்படலாம் சார். இதுவரை இந்தியாவும் செயற்கை நுண்ணறிவும் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் கணினித்துறை இணை பேராசிரியர் மற்றும் இணை துறை தலைவர் முனைவர் பி. சண்முகப்பிரியா அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.